சுந்தர் தம்பி, ஏன் இவர் இப்படி ஆயிட்டாரு? நீதான் இவர் எப்படியாவது நல்லபடியா ஆக்கணும். இல்லன்னா ஒரு கன்னி பெண்ணோட நிலைமை என்ன ஆகும்? கன்னி பொண்ணா? ஆமா, ஒரு கன்னி பொண்ணு ஒருத்தரை மனசார நினைச்சிட்டா அவளால அவரை மறக்கவே முடியாது. நீங்க சொல்ற அந்த கன்னி பொண்ணு யாருமா? வேற யாரு? நான் தான். வாங்க தம்பி. இது நீங்க? நான் தான் சண்முக சுந்தரம். இதுல உனக்கு என்னப்பா சந்தேகம்? அது இல்ல, நேத்து ராத்திரி ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா. என்ன விளையாடுறீங்களா? தண்ணி அடிச்சுட்டு என்ன கலீஜா எங்களை பேசிட்டீங்க. ஏதாவது தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நாங்க கிளம்புறோம் சார். நீங்க யாரும் போக கூடாது. ஏன்? தயவு செய்து நான் சொல்றதை கேளுப்பா. நீ நேத்து பார்த்த சண்முக சுந்தரம் வேற, இப்ப பாக்குற சண்முக சுந்தரம் வேற. என்ன தில்லுமுல்லு கதையா? அவன் வேற, அவன் என் தம்பி, நான் வேற, நான் அண்ணன், இதானே சொல்ல போறீங்க? இல்லப்பா, அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். என்ன விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் வேற, நான் வேற, நீங்க இப்ப ரெண்டும் ஒண்ணுங்கிறீங்க. என்ன குழப்பறீங்க? குழப்பலப்பா, என் சோக கதையை சொல்ல வேண்டிய நேரம். கல்யாணமே வேண்டான்னு இருந்த நான் பார்க்காமையே ராதாவை காதலிச்சேன். இது உங்களுக்கு சோகம் இல்ல சார், இந்த சோகம் எல்லாம் எங்களுக்கு தான். இன்னும் பார்க்காம எத்தனை பேர் தான் காதலிப்பீங்க, எங்களை சாவடிப்பீங்க. முழுசா கேளுப்பா. பார்க்காமையே ராதாவை காதலிச்சேன்னு சொல்றதை விட பித்தனாவே மாறிட்டேன். இவ்வளவே என் பேரை கூட ராதா பித்தனே மாத்திக்கிட்டேன். ஓ, தெய்வீக காதலா? முழுசா கேளுப்பா, டென்ஷன் பண்ணாத. ஒரு சின்ன கடுக்கனை பார்சல் அனுப்பி இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தான். நானும் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க காதல கடுக்கனோட கையில பார்சலோட நிறைய பேர் கியூல நின்னாங்களா? இல்லப்பா, இல்ல. அங்க ராதா இல்ல, ராதா கிருஷ்ணன் தான்ப்பா இருந்தான். ஆம்பளப்பா, ஆம்பள. கடைசியில நீங்க ஒரு ஆம்பளையா காதலிச்சிருக்கீங்க. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம் தானே. கே, நீங்க ஓகேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் சரின்னு சொல்லிட்டேன், ஆனா அவன் மாட்டேன்னுட்டானப்பா. அவன் வேற ஒருத்தனை காதலிக்கிறானா. ராதா, என்னை ஏமாத்திட்டியடா, ஏமாத்திட்டியே. ரொம்ப வித்தியாசமான காதலா இருக்கே சார். இதுவரைக்கும் எந்த தமிழ் படத்துலயும் இப்படி ஒரு காதல் கதை வந்ததே கிடையாது. ஆனா இத தமிழ் சினிமாவை எடுத்தா சென்சார்ல என்ன சர்டிபிகேட் கொடுக்கறதுன்னு குழம்பிடுவாங்க. உலகத்துல யாருக்குமே ஏற்படாத காதல் தோல்வி எனக்கு ஏற்பட்டுடுச்சுப்பா. அந்த ராதாகிருஷ்ணனை நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மறந்துகிட்டே வந்தேன். ஆனா நேத்து மோகனாவை பார்த்த போது என் கண்ணுக்கு மோகனாவா தெரியலப்பா, அச்சு அசலா ராதாகிருஷ்ணனாவே தெரிஞ்சாப்பா. என்னது, மோகனா உங்க கண்ணுக்கு ராதாகிருஷ்ணனா தெரியறாங்களா? இது எங்க போய் முடியும் தெரியலையே. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ கேட்கணும் தானுமா நானே சொன்னேன். வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளைக்கும் நடக்க கூடாத ஒரு சோகம் உங்களுக்கு நடந்துருச்சு. மோகனா,